So we'll find the second part of this laser, determination of particle size using laser. So இதை கண்டுபிடிக்கிறதுக்கு we have a formula. 2Dன்றது grain size, அந்த particle size வந்து twice the diameter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So it is, we are not going to consider this. இது ஃபார்முலாலே அது வேல்யூ வந்து 2A, ஆவரேஜ் சைஸ் வந்து 2Aன்னு தான் எடுத்துப்பாங்க, இல்லை 2Dன்னு எடுத்துருக்குறாங்க. which is given by n lambda d by xn. nன்றது ஆர்டர், லாம்டான்றது நம்ம ப்ரீவியஸாக ஏன்னா ஒரே சோர்ஸ் ஆஃப் லேசர் தான் யூஸ் பண்ணுறோம். dன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்க்ரீன் அண்ட் கிளாஸ் பிளேட். xnன்றது ரெஸ்பெக்டிவ் ஆர்டரில் கிடைக்கக்கூடிய ஃப்ரிஞ்சோட, அதாவது ரிங்கோட ரேடியஸ். சரிங்களா? இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது பார்ப்போம். தீஸ் ஆர் த ரீடிங்ஸ் வி ஹாவ். ஒரே ஒரு கேல்குலேஷன் மட்டும் சாம்பிள் காமிச்சிருக்கேன். லெட் அஸ் டேக் திஸ் ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கேன் என்க்கு பதிலாக. லாம்டா வந்து நீங்கள் நான் லாம்டான்னு மட்டும் போட்டிருக்கேன், பிகாஸ் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் மீன் வேவ் லென்த் ஃப்ரம் த ப்ரீவியஸ் டேப்லர் காலம். அண்ட் ஃபஸ்ட்டு கிடைச்ச வேவ் டிஸ்டன்ஸ் என்னென்னா 13ன்றது வச்சுருக்கோம். மீட்டராக மாற்றிருக்கேன், இன்ட்டு 10⁻². அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ரேடியஸ் எவ்வளோ வந்ததுன்னா 0.7 இன்ட்டு 10⁻². 10⁻², 10⁻² கேன்சல் பண்ணிடுறோம். நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻6 எனக்கு வரணும். சரிங்களா? அதர்வைஸ் ஐ கேன் ரைட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் ஆன்சர் வரும். ஸோ ஆவரேஜ் சைஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் பார்த்திங்கன்னா லைக்கோபோடியமோட ஒரு பார்ட்டிகளோட சைஸும் மைக்ரோமீட்டரில் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் ஆர்டருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இது இந்த எண்ணுக்கு என்ற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ வில் ரைட் இட் ஹியர் 2D ஃபார் 30 சென்டிமீட்டர்லேயே செகண்ட் ஆர்டருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் கிவன் பை 2 இன்ட்டு லாம்டா இன்ட்டு 10⁻10 into 30 into 10⁻², the whole divided by 1.4 into 10⁻². இதுக்கு வர வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சேம் திங் அகெயின் இன் மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் நம்ம எழுதிக்கணும். சிமிலர்லி ஐ ஹவ் டு ஃபைண்ட் ஃபார் 50 சென்டிமீட்டர் 78 சென்டிமீட்டர். இது ரெண்டும் கால்குலேட் பண்ண பிறகு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஆவரேஜாக எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரேஞ்சில் தான் வரும். Adding all the values and divide by that many number வந்து gives you mean average size or mean value of a lycopodium powder, grain size of a lycopodium powder. சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் டேப்லர் காலம், தேர்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஆஃப் an optical fiber. ஸோ இதில் வந்து acceptance angle is given by theta A, which is given by tan inverse R by D. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்ப்போம். இந்த டேப்லர் காலமில் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஹவு டு டிட்டர்மைன். இது வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரிஞ்சோட டயாமீட்டரில் போய் நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் சர்க்குலர் இமேஜ், இங்கே கிடைக்கக்கூடிய ஸ்க்ரீனில் கிடைக்கக்கூடிய சர்க்குலர் இமேஜுக்கும் இந்த ஜிக்மண்ட்ரில் இருக்கிற இந்த அதாவது எந்த ஃபைபரோட எண்டுலேருந்து லைட் லான்ச் ஆகுது, வெளியில் வர எமர்ஜ் ஆகுதோ அந்த இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ரீடிங் மட்டும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். 2 எடுத்துருக்குறோம். நமக்கு கிடைச்ச ரிங் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அதனுடைய ரேடியஸ் தான் நமக்கு தேவை, ஆனால் இங்கே டயாமீட்டரை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ரைட்டிங் இட் அஸ் 7.5. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா 5, 10, 15, 20, 25 இருக்கும். சரிங்களா? அதில் நமக்கு வேரியஸ் மூணு ரிங்கை மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். லெட் அஸ் டேக் 7.5ன்றது half the value. சரிங்களா? ஸோ 15 சென்டிமீட்டர்ஸ் ஆக்சுவலாக 15 மில்லிமீட்டரில் இருந்தது, அதை சென்டிமீட்டராக இங்கே மாற்றிருக்கேன். ஃபார்முலா படி நியூமெரிக்கல் அப்பர்ச்சுன்றது tan theta R by D. இந்த ஃபார்முலா படி ஆருக்கும் டிக்கும் உள்ள நம்ம வந்து ரேஷியோ எடுத்தோம்னா எனக்கு கிடைக்கக்கூடியது tan theta. அக்செப்டன்ஸ் ஆங்கிள் வேணும்னா ஆங்கிள் மட்டும்தான் வேணும். அப்போ tan இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா tan இன்வர்ஸ்னு வந்துடும். அவ்வளோதான் ஃபார்முலாவில். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ டேக் நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் tan theta என்றது R by D 0.75/2 போட்டுக்கிறேன். எனக்கு என்ன ஆன்சர் வருதுங்கன்னா 0.375. சரிங்களா? இது எப்படி வருதுன்றது கேல்குலேட்டில் பார்த்துடலாம். சாரி, நான் கேல்குலேஷன் போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து 0.75 divided by 2. சரிங்களா? 0.375 நமக்கு இங்கே ஆன்சர் வந்திருக்குங்களா? அடுத்தது
இது நியூமெரிக்கல் அபர்ச்சர். பட் நம்ம கால்குலேஷனில் தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to find what is theta. அப்போ tan இன்வெர்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டேனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா tan இன்வெர்ஸ்னு வந்துடும். tan இன்வெர்ஸோட அந்த வேல்யூ 0.375 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து நமக்கு பாருங்கள் 20.5560 கிடைக்குது. ஆனால் இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஐம் கோயிங் டு ரைட் இட் இன் ஆங்கிளில் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆங்கிளில் கொடுத்தோம்னா யூ வில் கெட் த வேல்யூ ஹியர். ஓகே, அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். லைக்வைஸ் ஐ ஹவ் டு டிட்டர்மைன் ஃபார் ஆல் த 3 cases. அதனுடைய மீன் வந்து gives you acceptance angle. Hope you understand the calculations. If you have any doubts, you can get it clarified. Thank you.